இதுல எல்லாருக்குமே என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா, இது பட்டியல் சாதி மக்களுக்கும், பட்டியல் சாதி அல்லாத பிற்படுத்தப்பட்ட, முற்படுத்தப்பட்ட சாதியினருக்குமான பிரச்சனை என்கிற ஒரு தவறான புரிதல் என்பது பெரும்பாலானோர் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. தேதி வாரியாக, அந்த காதல் ஜோடிகள் வாரியாக, ஜாதி வாரியாக ஏராளமான புள்ளி விவரங்கள் எங்களிடமும் இருக்கிறது. தோழர் எவிடன்ஸ் கதீர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே அதற்காக அர்ப்பணித்து ஏராளமான விவரங்களை தொகுத்து சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் சமூகத்தை பயிற்றுவிக்கிற ஒரு மிக சிறந்த சமூக கடமையை அவர் ஆற்றிக் கொண்டிருப்பவர். ஆகவே எந்த ஒரு சாதியும் இன்னொரு சாதியில் திருமணம் செய்தால் அவர்களை கொல்லுவது என்பதுதான் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால பட்டியல் சாதி சார்ந்த பையன் மேல் சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு பையனை, ஒரு பெண்ணை திருமணம் செய்தால்தான் ஆணவ கொலை என்பதெல்லாம் கிடையாது. ஆகவே பட்டியல் சாதிகளுக்குள்ளும் கொலை நடக்கிறது, பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளும் கொலை நடக்கிறது, மற்ற சாதிகளுக்குள்ளும் இந்த ஆணவ கொலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏராளமான விவரங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் 6ஆம் தேதி நானும் தோழர் திருமாவளவன் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும் இந்த ஒரு பிரச்சனைக்காகத்தான், வேற எந்த விதமான கோரிக்கையும் அன்றைய தினம் எங்களிடம் இல்லை. பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அன்றைய 6ஆம் தேதி முதலமைச்சருடனான சந்திப்பு என்பது சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு தான் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம்.